ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறாது, இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் உயர்த்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து கொசுஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னை அடுத்த புழல் ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சுற்றுவட்டார ஏரிகளில் நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம், புழல், பூண்டியில் முன்கூட்டியே வெள்ள நீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மீட்பு பணிகளுக்காக 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ரப்பர் படகுகள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் நீர்த்திறப்பு 30,000 கன அடி வரை அதிகரிக்கக்கூடும். கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் வெண்மணி பகுதியில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS ஆய்வு செய்தார். அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் முழுமையாக கொள்முதல் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் EPS சொல்வது உண்மை இல்லை என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து தாய், மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து குடிசை வீட்டில் விழுந்ததில் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐப்பசி மாதத்தில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சுப முகூர்த்த நாட்களான வரும் 24 மற்றும் 27ஆம் தேதிகளில் அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 30 கிலோமீட்டருக்கு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4வது பாதை அமைக்கப்பட உள்ளது. 4வது பாதை நிறைவடைந்ததும் புறநகர் ரயில் சேவை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் தன்னை நம்பி வந்தால் அவரின் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பைசன் படத்தை பார்த்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியிருந்த நிலையில் இவ்வாறு கூறியுள்ளார். டூட் படத்திலும் தனது 2 பாடல்களை பயன்படுத்தி உள்ளனர் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. டூட் படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடரலாம் என நீதிபதி தெரிவித்தார். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 5 நாட்களில் 95 கோடி ரூபாய் வசூலை டூட் படம் குவித்துள்ளது.
சென்னை வடபழனியில் படக்குழு சார்பில் வெற்றி கொண்டாட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று அடிலைட்டில் நடைபெற உள்ளது. முதல் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் தீபாவளி கொண்டாடிய காட்சிகளை BCCI வெளியிட்டுள்ளது. நவி மும்பையில் மகளிர் அணி வீரர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,320 ரூபாய்க்கு விற்பப்படுகிறது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகளை TNPSC இணையதளத்தில் காணலாம். சபரிமலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்தார். விரதமிருந்து மாலை அணிந்து 18ஆம் படியேறி குடியரசுத் தலைவர் வழிபட்டதை தொடர்ந்து அவரது இருமுடியை வாங்கி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. கேரளா வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஹெலிகாப்டரை கைகளால் தள்ளி விடுவித்தனர். தேர்தல் நோக்கத்திற்காக DGP நியமனத்தில் தாமதம் என EPS விமர்சித்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதிய DGP நியமன தாமதத்திற்கு மத்திய அரசே காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் 2000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகள் பெறப்பட்டதில் விதிகள் மீறியதாக எழுந்த புகார். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் SP வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை வேலூர் நீதிமன்றத்திலிருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன்? காவல்துறை விளக்கமளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவே குரல் கொடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசில்டா பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் ஆபத்தான முறையில் பட்டாசுகள் மீது பெட்ரோல் ஊற்றி வெடிக்க வைத்து இளைஞர்கள் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீதும் பட்டாசை வீசி அச்சுறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் குளிர்காலம் தொடங்கியதை அடுத்து கேதார்நாத் கோயில் காலை 8:30 மணிக்கு மூடப்பட உள்ளது. நடை அடைக்கப்படுவதையொட்டி கேதார்நாத் கோயில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் லவ் ஜிகாத் பலதார மனம் குறித்த மசோதா வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். வரலாற்று சிறப்புமிக்க மசோதா விரைவில் சட்டமாக்கப்படும் என்றும் அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் சீக்கியர்களின் தற்காப்பு கலைகளை பிரதிபலிக்கும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. குதிரை சவாரி மற்றும் கட்கா என்ற பாரம்பரிய போர்க்கலைகளை வெளிப்படுத்தினர். கொல்கத்தாவிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துரிதமாக செயல்பட்டு வாரணாசி விமான நிலையத்தில் அவசரமாக தர இறக்கி 166 பயணிகளை பத்திரமாக மீட்டனர். எரிபொருள் கசிவு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு தழுவிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தேர்தல் ஆணையத்தின் 2 நாள் மாநாடு டெல்லியில் தொடங்கியது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர்.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அதிநவீன துப்பாக்கிகளுடன் எல்லை தாண்டிய கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து அதிநவீன 4 துப்பாக்கிகள், வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப் வழியாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கடத்த திட்டமிட்டது தெரியவந்தது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் புது ரக தீபாவளி துப்பாக்கியால் 125 பேரின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கியை வெடிக்க வைக்க ஆபத்தான ரசாயனத்தை பயன்படுத்தியதால் விபரீதம். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட 12,963 வாகனங்களை திரும்ப பெற டெஸ்லா முடிவு செய்துள்ளது. பேட்டரிகளில் கண்டறியப்பட்ட குறைபாடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்தது அமெரிக்கா. ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் நிறுவனங்கள் மீது தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். யுக்ரைனின் சுமி நகரில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு கட்டடத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி கட்டடமும் பலத்த சேதமடைந்தது. ரஷ்ய ராணுவம் அர்கான்ஜெல்ஸ் பகுதியில் அணு ஆயுத ஏவுகணை ஒத்திகை நடத்தியது. யுக்ரைனுக்கு எதிராக போரை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நாட்டோ நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போர் அமைதிக்கு அமெரிக்கா தொடர்ந்து பயனுள்ள ஒருங்கிணைப்பை வழங்கும் என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்படாது என்றும் உறுதிபட கூறியுள்ளார். அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை ஆதரிப்பதாக ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா தூதரகத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மெக்சிகோவின் ஒஜிதே நகரில் ஆற்றில் கச்சா எண்ணெய் கசிந்ததால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்வாழ் உயிரினங்கள், விலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் ஜிம்பாப்வே அணி டெஸ்ட் போட்டியை வென்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 73 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. இந்தூரில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்தை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தியது. 245 ரன்கள் இலக்கை 40.3 ஓவர்களில் எட்டி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்திற்கு முன்னேறியது. இங்கிலாந்து அணியை வீழ்த்தியதன் மூலம் தென் ஆப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 இடத்தை பிடித்தது. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இன்று இந்தியாவுக்கு மிக முக்கியமான போட்டி. நவி மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.